அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஒரு கோயிலை சுற்றி இது போல விதவிதமான சிலைகள் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வினோதமாகவும் அமானுஷமாகவே இருக்கும். ஆனால் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அது நடந்ததுக்கு அடையாளமாக நேர்த்தி கடனாக வைக்கப்பட்ட சிலைகள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வேண்டிக்கிட்டு நடந்த நேர்த்தி கடனுக்காக வைக்கப்பட்ட பொம்மைகள் தான் அது எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த ஸ்ரீ அழகு முத்தையா ஐயனார் கோயில். வாங்க அந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முத்து ஐயனார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னம்பாக்கம் எனும் ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இதுக்கு பாண்டிச்சேரி வழியாக ஏம்பலம் தவளக்குப்பத்து வழியாக உள்ளே வந்தீங்கன்னா ஏம்பலம் ரோடு வழியாகவும் இந்த ஊரை அடைய முடியும். இது கடலூர் மற்றும் பாண்டிச்சேரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம்னு சொல்லலாம். நம்மளுக்கு முக்கியமாக சொல்லணும்னா, கடலூரில் பாண்டிச்சேரியில் சில ஊர்கள் வந்து கடலூர் மாவட்டத்துலேயும் விழுப்புரம் இடத்தையும் மாவட்டத்தையும் சேர்ந்ததுனா இருக்கும். ஆரோவில் அதுக்கு எடுத்துக்காட்டு ஆரோவில் தான். ஆரோவில் வந்து எல்லாருமே பாண்டிச்சேரின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது பாண்டிச்சேரி கிடையாது, விழுப்புரம். அதுபோல் இது எல்லாமே பாண்டிச்சேரிக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். இதுதான் அந்த கோயிலோட முகப்பு. கோயில் இருபுறத்துலையுமே நல்ல அழகிய மரங்கள், வயல், ரொம்ப இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த இடம். இதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பஸ் வந்து நிற்கிறத நம்ம இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எந்த டைமிங்கும் எங்களுக்கு சரியாக தெரியல. அது கடலூர்லேருந்து வந்த பஸ் மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரத்துக்கு பஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏம்பலா வரையும் பஸ் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து, அது நல்லா தெரியும். ஆனால் இந்த ஊருக்கு வரத்துக்கு பஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் கடலூர்லேருந்து வர பஸ் வந்து இங்கே கோயிலுக்கு ஸ்டாப்புக்கு, அதாவது கோயிலோட முகப்பில் தான் நிறுத்தியிருக்காங்க. இங்கேருந்து தான் கிளம்பும் போல் திரும்ப கடலூருக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இந்த கோயிலுக்கு இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் கடலூரில் வந்து கரெக்டாக டைமிங் கேட்டு வாங்க இந்த கோயிலுக்கு. நாங்கள் 2 வீலரில் தான் வந்தோம். நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்தால் ஏம்பலமில் இறங்குற மாதிரி இருக்கும். கடலூர் வந்தால் கடலூர், தூக்கணாம்பாக்கம், அதுக்கப்புறம் தென்னம்பாக்கம். கோயில் ரொம்ப விசாலமான கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில் தான். கோயில் முதல்ல நம்மளுக்கு பிள்ளையார், அதுக்கப்புறம் குதிரை சிலைகளும் யானை சிலைகளும் நம்மளை வரவேற்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஐயனார், முத்து ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 2 ஐயனாருக்கு 2 பக்கத்தில் 2 பேர் உட்காந்துட்டு பார்க்க முடியும். ஒருத்தவங்க பூரணம்மாள், இன்னொருத்தவங்க வந்து பொக்கிலி அம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில கோயிலுக்கு நம்ம ஐயனார் மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த கோயிலில் மட்டும்தான் ஐயனாருக்கு பக்கத்தில் 2 பெண் தெய்வங்களை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு கதையாகவே சொல்லப்படுது. அதனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல தெரியல. சிவனுக்கும் விஷ்ணு, அதாவது விஷ்ணுவோட பெண் அவதாரம் மோகினிக்கும் பிறந்தது தான் இந்த ஐயனார் அப்படின்ற சொல்லப்படுது. இந்த ஐயனாருக்கு இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அவர் முனிவர்கிட்ட கொடுத்து நம்ம வளர்ந்ததாகவும், அவரோட மகள்கள் தான் இந்த பொற்களியும் மற்றும் பூரணி அம்மாளும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாக சொல்லப்படுது. ஐயனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இங்கே ஜோடியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அடுத்து இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜலசமாதியோட பார்க்க முடியும். இது வந்து அழகர் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட ஜலசமாதி. இது ஒரு கிணற்று கீழே ஜலசமாதியாக அந்த அழகர் சித்தர் இருக்கதா சொல்லப்படுது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு கீழே போனதாகவும், அந்த கிணத்து கீழே இருக்கிறதாகவும் அது ஜலசமாதியாகவே பார்க்கப்படுது. இது ஐயனார் கோயிலுக்கு பின் சைடில் இருக்கக்கூடிய ஜலசமாதி. மேலும் இது முக்கியமாக சொல்லணும்னா இந்த பொம்மைகள் தான் இந்த கோயிலோட சிறப்புன்னு சொன்னாலும், இந்த கோயிலோட அட்ராக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த பொம்மைகள் தான். ஏன்னா இது வைரல் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த கோயில் மிக மிக வைரல் ஆனது. இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் வைரல் ஆனது மிக முக்கியமான காரணம் இந்த பொம்மைகள் தான்.
ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக இது மாதிரி ஒரு அமானுஷ்யமாக கூட சொல்லலாம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயமாக நம்மளால் ஒரு ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக இருந்த ஒரு இடம் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கல்யாணம் கோலத்தில் இருக்கிறது, கை கால், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸு, ஐடி, அதுக்கப்புறம் வந்து போலீஸ், இது போன்ற பல விதமான பொம்மைகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு இது கேட்டிங்கன்னா, ஐயனார் கையில் நீங்கள் கொஞ்சம் நேரமாக ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐயனார் கையில் வந்து பச்சை கலர் சீட் அதிகமாக கட்டியிருப்பாங்க. அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய வேண்டுதலுக்கு வந்து கட்டினது. முக்கியமாக கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, இது மாதிரி நல்லா படித்து ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும், இல்லை ஐடி சீட் கிடைக்கணும், இது மாதிரி. ஆனால் எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் ஐயனார் கையில் கட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து நடந்ததுக்கப்புறம் ஒரு பொம்மை செஞ்சு எடுத்து வந்து வைக்கணும். பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏசி வச்சுருப்பார், ஒரு லாரி. அவர் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கட்டியிருக்கார் போல், வாங்கிட்டார். அதனால் அது பொம்மையாக செஞ்சு நேர்த்தி கடனை இங்கே வைக்கிறது தான் ஐதீகம். நீங்கள் பார்த்தா பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க வந்து போலீஸ்க்கு ஆகணும்னு கட்டியிருக்காங்க, அது போலீஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் சைடில் எவ்வளோ கல்யாணம் எதுனா கல்யாணம் ஆனவங்க அவங்க வந்து படைச்சிட்டு நேர்த்தி கடன் செலுத்தி பொம்மை வைக்கிறது தான் இந்த கோயிலோட ஐதீகம். அதாவது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் பொம்மை வாங்கி வச்சு இந்த கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறது. நீங்கள் ஐயனார் கையில் வந்து நீங்கள் அந்த பச்சை கலர் சீட்டில் எழுதி அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட சொன்னால் அவங்க கட்டி அது நடந்ததுக்கப்புறம் எடுத்து வந்து ஒரு பொம்மையாக செஞ்சு வைக்கணும். இங்கேயே பொம்மை செய்கிறதுக்கான இடம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து செஞ்சு தராங்க. என்ன மாதிரி பொம்மையாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறத பார்க்கலாம். அந்த வீடுனா சொல்கிறது, இந்த வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், வீடெல்லாம் வச்சு சின்ன சின்னதாக இதெல்லாம் வீடு கட்டணும்னு சொல்லி வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் அதே மாதிரி எடுத்து வந்து வீடு கட்டி இங்கே நேர்த்தி கடனாக வைக்கிறது. இது போல் பல விஷயங்கள் இந்த கோயிலை சுற்றி அழகாகவே இருக்குது. மேலும் இந்த குதிரை வந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது. அதனால் இதுவரை அது வந்து பாதிப்பே அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணால் செஞ்ச குதிரை அதனாலும் சொல்கிறாங்க. அது வந்து இதுவரை பாதிக்கப்படலை அப்படின்னும் சொல்கிறாங்க. இது மாதிரி பலவிதமான விசேஷமான மற்றும் வித்தியாசமான முறைகளை இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஊர் கோயில் அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளே வந்தோன்னா ஒரு அழகான எல்லை கடவுள்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐயனார். இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வைப்போ இல்லை டெம்பிள் வைப்போ இருக்குன்னா நிச்சயமாக இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஒரு தடவையாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாக போய் பாருங்கள். நல்ல வைப்பு. இங்கே நடக்குமா, இங்கே வேணும்னா நடக்குமான்னா அதுக்கு கோயிலை சுற்றி இருக்க பொம்மைகளை பாருங்கள், அவ்வளோ நடந்திருக்கு. அதனால தான் வைக்கிறாங்க, நடக்காமல் யாரும் வைக்க போகிறதில்ல. ரொம்ப பவர்ஃபுல்லான காடு போல். ஸோ நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போனால் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.